ஹாய் விவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். கண்மணி அன்புடன் நாடகத்தில் இன்னைக்கு கண்மணி ரொம்ப மனசு கஷ்டத்தோட சாமி கிட்ட கேட்குறாங்க. சாமி, நான் ஒரு சமையல் போட்டிக்கு போக போகிறேன். நான் அந்த போட்டியில் எப்படியாவது கீழே விழுந்துடணும்னு நினைக்கிறேன். அந்த வெண்ணிலா, நீ என்ன ஜெயிக்க வைக்கணும் சாமி. நான் யார் முன்னாடியும் தோற்று போகக்கூடாது. எப்படியாச்சும் நீங்கள் இந்த போட்டியில் என்னை வெற்றி பெற செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமி கிட்ட கேட்குறாங்க. உடனே அவங்க மாமியார் சிவகாமி என்ன பண்ணுறாங்கன்னா, நீ ஜெயிக்க பிறந்தவடா, அதனால் நீ கண்டிப்பாக ஜெயிச்சுக்கிட்டு வருவ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் காம்படிஷன் போட்டிக்கு யார் யார் கலந்துக்கிறாங்கன்னா, கண்மணி, அன்பு, கார்த்திக், தேன்மொழி, இவங்க 4 பேர் அந்த ஜேஜே ரெஸ்டாரண்ட்டோட மூலயமா அவங்க பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. அப்போ போனதும் காம்படிஷன் போட்டியெல்லாம் தொடங்குது. அந்த இடத்துல காம்பியர் குத்து விளக்கு ஏற்றி ஸ்டார்ட் பண்ணுங்க கண்மணி, நீங்கள் முன்னாடி வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கண்மணி போயிட்டு குத்து விளக்கு ஏற்றும் போது, அப்போது அந்த கேண்டலால் ஏற்றும் போது அந்த கேண்டல் அணைஞ்சிருதுங்க. அணைஞ்சதும் அப்படியே கண்மணிக்கு கதியே கலங்கி போகுது. அப்போது வெண்ணிலா என்ன நினைக்கிறாங்கன்னா, வாடி, இனிமே அழிவு காலம் உனக்கு ரொம்ப ஸ்டார்ட் ஆயிடுச்சுடி, இன்னிலேருந்து ஸ்டார்ட்டுடி அப்படின்னு சொல்கிறாங்க மனசுக்குள்ள. அப்போ உடனே அன்பு குடுகுடுன்னு ஓடி வத்தி பெட்டியை எடுத்து அந்த தீக்குச்சியை கிழிச்சு விளக்கு ஏற்றுறதுக்காக கண்மணியை அந்த காற்றுல அணையாமல் இருக்கிறதுக்காக அணைச்சி பிடிக்கிறாரு கையில். அப்போ 2 பேரும் சேர்ந்து ஏற்றும் போது பார்க்கும்போது அவங்க வீட்டு ஆளுங்களுக்கெல்லாம் சந்தோஷமாக இருக்குதுங்க. அதை பார்த்து வெண்ணிலா கோவப்படுறாங்க, கடுப்பு ஆகுறாங்க. அதுக்கப்புறம் ஜட்ஜஸ் வராங்க. அந்த போட்டியில் ஜட்ஜஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த போட்டியில் 4 ரவுண்டு இருக்குது. 4 ரவுண்டில் ஒவ்வொரு ரவுண்டும் எல்லாரும் சேர்ந்து சமைப்பீங்க. 2வது ரவுண்டில் ஒருத்தர் எலிமினேட் ஆவீங்க. 3வது ரவுண்டில் அது ஒரு எலிமினேஷன் ரவுண்டு. அப்புறம் 4வது ஃபைனலாக 2 பேர் இருப்பீங்க அப்படின்றாங்க. சரின்ட்டு இவங்களும் 4 டீம் அது மாதிரி கலந்துக்கிறாங்க. ஒரு டீம் வெண்ணிலா வச்ச அவங்களுடைய கையாட்கள். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது இப்போ ஃபஸ்ட் ரவுண்டு நடக்க இருக்குது. அந்த ஃபஸ்ட்டு ரவுண்டில் இப்போ ஒரு வெஜிடேபிள் கொடுப்போம். யாருக்கு எந்த வெஜிடேபிள் வருதோ அந்த வெஜிடேபிள் எடுத்து அதில் 4 ஐட்டம் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட்டாக இருக்கணும் அப்படின்னும் சொல்லிடுறாங்கங்க. அப்போது எல்லாருக்கும் ஒரு டீமுக்கு பொட்டேட்டோ வருதுங்க, உருளைக்கிழங்கு வருது. அதில் நிறைய டிஷ்ஷுங்க செய்திடலாம். ஆனால் கண்மணி அன்போட டீமுக்கு வாழைப்பூ வருதுங்க. அப்போது வாழைப்பூவில் என்னென்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வாழைப்பூ வந்த உடனே டென்ஷன் ஆயிடுறாங்க அன்பும், கண்மணி, கார்த்திக் எல்லாமே. ஏன்னா அந்த வாழைப்பூவை க்ளீன் பண்ணுறதுக்கே ரொம்ப நேரம் ஆகிடும். ஆனால் இவங்களுக்கு 40 நிமிஷம் தான் கொடுத்துருக்குறாங்க. அப்போது என்ன பண்ண தெரியும் கண்மணி உனக்கு வாழைப்பூவில்னு அன்பு கேட்குறாரு. அப்போ கண்மணி சொல்கிறாங்க, எங்கள் அம்மா கோலா உருண்டை குருமா வைப்பாங்கங்க வாழைப்பூ போட்டு அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்கிறாங்க. அப்போது அன்பு சொல்கிறாரு, சரி கண்மணி, அதை நீ செஞ்சுடு. அப்படியே வாழைப்பூ வடைக்கும் உன்னால் மாவு அரைச்சி கலந்து கொடுத்துட முடியுமான்னு கேட்குறாரு. பண்ணிடுறேங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு கண்மணி சொல்கிறாங்க. அப்புறம் அன்பு என்ன சொல்கிறாருன்னா, கண்மணி, நான் உனக்கு நான் வாழைப்பூவில் கொழுக்கட்டை செய்கிறேன்றாரு. அதுக்கப்புறம் தேன்கிட்ட என்ன கேட்குறாருன்னா, நீ என்ன செய்வ தேன், வாழைப்பூ பிரியாணி செய்வியான்றாரு. செய்வேன், சூப்பராக வாழைப்பூ போட்டு பிரியாணி செஞ்சிருவான்றாங்க. பிரியாணி செய்ய வேண்டாம், வாழைப்பூ சாதம் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இவங்க 4 டிஷ்ஷையும் சூப்பராக குறித்த டைமில் செஞ்சிடறாங்கங்க. ஒரு டீமை அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு, நீங்கள் பிரியாணி நார்த் இண்டியன்ஸ் ஃபுட்டு, நாங்கள் சவுத் இண்டியன் ஃபுட்டு தான் கேட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவங்க ஃபுட்டை எடுத்துக்கின்னு போயிட்டு ஜட்ஜு முன்னாடி வைக்கும்போது வெண்ணிலா ஒருத்தர்கிட்ட கண் அசைக்கிறாங்க. அவரு போய் கரண்ட் ஆஃப் பண்ணிவிட்டு அவங்க டிஷ்ஷில், அவங்க செய்த ஃபுட்டில் ஏதோ மருந்து கலக்க வராருங்க. உடனே கார்த்திக் டார்ச் அடித்து பார்த்து, என்னங்க இது அப்படின்னு கேட்குறாரு. யாருங்கன்னு. ஒன்றும் இல்லை சார், கீழே விழுந்துடுற மாதிரி இருந்தது, அதனால் பிடிக்கலான்னு வந்தேன்னு அவர் சொல்லிட்டு போயிடுறாரு. உடனே கரண்ட்டு ஆன் ஆகுதுங்க. ஆன் ஆகுனதும் இந்த வெண்ணிலா தான் அவங்க டீமோட காசு கொடுத்து அவங்க இந்த சதியை நடத்துகிறாங்க. என்ன சதி, வெண்ணிலா ஜெயிக்கிறாங்களா இல்லை இந்த காம்படிஷனில் அன்பும் கண்மணியும் போட்டியில் ஜெயிக்கிறாங்களா? பார்ப்போமா?
பாய்.